வணக்கம் உறவுகளே. அமெரிக்க அதிபர் ட்ரம்புக்கு வந்த சோதனை. உயிர் பயத்தில் சாப்பாடு லாரியில் ஏறி தப்பித்தார். பரபரப்பு செய்தியை வெளியிட்டது அமெரிக்க ஊடகங்கள். வாஷிங்டன் போஸ்ட், நியூயார்க் டைம்ஸ் போன்ற பத்திரிகைகளில் இந்த செய்தி வந்ததால் உலகமே பரபரப்புக்குள்ளாகி இருந்தது உறவுகளே. துருக்கி தலைநகர் அங்காராவில் ஜூலை 7, 8 ஆகிய தினங்களில் நேட்டோ உச்சி மகாநாடு நடந்தது. உங்களுக்கு நினைவிருக்கும் உறவுகளே. அதற்கு நேட்டோ தலைவர்கள் கூடியிருந்த நிலையில் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்பும் அங்கு சென்றிருந்தார். அவர் போயிங் 747 விமானம் மூலம்தான் துருக்கி தலைநகர் அங்காராவை சென்றடைந்திருந்தார். அந்த விமானம் கத்தார் அரசாங்கம் அவருக்கு பரிசாக கொடுத்த விமானம். அந்த விமானத்தில் பயணம் செய்துதான் அவர் அங்காரா வந்திருந்தார். மாநாடு முடிந்ததும் அவர் பழைய போயிங் 747 விமானத்தில் ஏறி பிரிட்டன் செல்வதாக இருந்தது. அதான் அவரது பிரயாண ஏற்பாடு. ஆனால் அமெரிக்க உளவுத்துறைக்கு கிடைத்த சில தகவல்களின்படி அமெரிக்க அதிபர் உயிருக்கு அச்சுறுத்தல் இருப்பதாக அவர்கள் உணர்ந்து கொண்டார்கள். இப்படியான தகவல்கள் அடிக்கடி அவர்களுக்கு கிடைத்தார் உறவுகளே. அதன் நம்பிக்கை தன்மையை அவர்கள் சரிபார்த்து கொள்வார்கள். அதற்கு வெறு கம்ப்ளிகேட்டடான முறைகள் எல்லாம் பயன்படுத்துவார்கள். இது எவ்வளவு தூரம் நம்பிக்கையான தகவல் என்று சொல்லி அதன் அடிப்படையில் வந்த செய்திகளை அவர்கள் ஓரளவு நம்பிக்கையுடன் ஏற்றுக்கொண்டார்கள். அமெரிக்க அதிபர் உயிருக்கு ஒரு பிரச்சனை இருப்பதாகத்தான் அவர்கள் கருதினார்கள். அதன் அடிப்படையில் உங்களுக்கு தெரியும், FBI, CIA போன்ற உளவு நிறுவனங்கள் உடனடியாக செயற்பட்டார்கள். என்னவென்றால், அமெரிக்க அதிபர் அங்காரா ஏர்போர்ட்டில் திரும்பி ஏறும் பொழுது அவரை ஈரானில் இருந்து மிசைல்ஸ் மூலம் தாக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருப்பதாக அவர்கள் சொன்னார்கள். அதாவது அந்த ஏர்போர்ட்டுக்கும் ஈரான் பார்டருக்கும் இடையில் கிட்டத்தட்ட 900 கிலோமீட்டர்ஸ் தான் டிஸ்டன்ஸ். ஈரான் வைத்திருக்கும் நவீன ஃபட்டா, கொரியன் ஷெரீஃப் போன்ற மிசைல்ஸ் மூலம் அவை 2000 கிலோமீட்டர் வரை சென்று தாக்கக்கூடியவை. அதன் மூலம் அமெரிக்க அதிபர் செல்லவிருந்த விமானத்தை தாக்கக்கூடிய ஒரு பாசிபிலிட்டி இருப்பதாக அவர்கள் கருதினார்கள். வழமையாக அமெரிக்க அதிபர் பிரயாணிக்கும் விமானத்தில் எல்லா வசதியும் இருக்கும், மிசைல்ஸ் எதிர்ப்பு வசதிகள் கூட இருக்கும். ஆனால் அந்த சென்சார் எல்லாம் வானத்தில் பறக்கும் பொழுதுதான் கொஞ்சம் கரெக்டாக இயங்குமே ஒழிய ஓடு பாதையில் நிற்கும் பொழுது அவையெல்லாம் திறம்பட இயங்க மாட்டாது. அதனால் அது ஓடு பாதையில் நிற்கும் பொழுது அதிபர் ஏறும் நேரம் பார்த்து மிசைல் அட்டாக் அல்லது ஒரு ஷோல்டர் மிசைல் அட்டாக் கூடி செய்யலாம் என்று உளவுத்துறை கணித்திருந்தது. அதன் அடிப்படையில் அமெரிக்க அதிபர் பிளேனில் ஏறுவதை ஒரு பக்கத்தில் இருந்துதான் ரிப்போர்ட்டர்ஸுக்கு காட்டினார்களே ஒழிய அவர் மறுபக்கத்தால் அந்த விமானத்தில் இருந்து இறங்கி ஓடுதளத்தில் ஓடி திரியும், சாப்பாடு ஏற்றி திரியும், சிற்றுண்டிகள் ஏற்றி திரியும் சின்ன சின்ன லாரிகள் இருக்கும் அல்லவா, அதில் ஒன்றில் ஏறி இன்னொரு விமானத்தில் சென்று ஏறிக்கொண்டாராம். அதுவும் அமெரிக்க உப அதிபர்கள், முக்கியமான நிர்வாகிகள் செல்லக்கூடிய இன்னொரு பிளேன் தான். அந்த பிளேனில் அவர் ஏறிக்கொண்டார். இதனால் இது வேற ஒருத்தருக்கும் தெரியாது. அந்த பிளேனில் ஏறி அவர் மீண்டும் போக வேண்டிய இடத்துக்கு சென்று விட்டார். இவ்வளவு அவதானமாக ரிப்போர்ட்டர்ஸுக்கு தெரியாமல் மறுபக்கத்தால் அமெரிக்க அதிபரை இறக்கி ஒரு கேட்டரின் வாகனத்தில் ஏற்றி ஓடுதளத்தில் அதை கொண்டு போய் இன்னொரு விமானத்தில் ஏற்றி அவரை பத்திரமாக அனுப்பி வைத்தார்கள். உங்களுக்கு தெரியும், அங்காரா விமான நிலையத்தில் ஒரு ட்ரோன் தாக்குதல்கள் நிகழ்ந்திருந்தால் கூடி அது பெரிய ஒரு உலகப் போருக்கு கூடி வழிவகுத்திருக்கக்கூடிய அபாயங்கள் நேர்ந்திருக்கலாம் உறவுகளே.
இப்படி அமெரிக்க அதிபர் தனது உயிருக்கு பயந்து தப்பிச் சென்றார் என்ற ஒரு செய்தி வெளியானவுடன் பல உலக ஊடகங்கள் அதை வித்தியாசமான முறையில் இன்டர்பிரட் பண்ணி கொண்டு இருக்கிறார்கள். எது எப்படியோ உறவுகளே, இப்படியான ஒரு அமெரிக்க அதிபருக்கு உயிர் அச்சுறுத்தல் இருப்பதாக அந்த உளவுத்துறைக்கு கிடைத்தால் ஒரு தகவல், அதை அவர்கள் நிச்சயமாக சீரியஸாக தான் எடுத்துக்கொள்வார்கள். அதன் அடிப்படையில் தான் அவர்கள் செயற்பட்டார்கள். அது அவர்களது ஜாப். அமெரிக்க அதிபர் பாதுகாப்பாக இருக்கிறார்.